வீடு இல்லாமல் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற விஷயத்தை பாவலட்சுமி அவர்கள் சொல்லி ரொம்ப அழுத ஒரு விஷயத்தை வரும்போது இது ரஜினி சார் கவனத்துக்கு போகுது. ஸோ அப்போ அந்த நேரத்தில் இந்த வாடகை கொடுக்கும்போது ரஜினி சாரோட சார் பண்ண சொல்லுவோம், மாதம் 10,000 ரூபா பாவலட்சுமணனுக்கு கொடுத்துருங்க. உங்களுடைய ஃபஸ்ட்டு பேனரில் உங்கள் சொந்த பேனர் நடிகர், இதோட எனக்கு வேறு எதுவுமே இல்லை சார், நீங்கள் எப்போன்னு சொல்லுங்கள் பண்ணிடுவோம் அப்படிங்கும் போது தான் ஓகே மீட் பண்ணுறாங்க. அப்போ தான் கவிதாலயா அப்படிங்கிற பேனர் உருவாக்குறாரு பாலச்சந்தர். ஸோ தன்னுடைய குரு நமக்கு அறிமுகப்படுத்தின கேபி சாருக்காக நெட்ரிகன் படம் பண்ணி கொடுத்த ஒரு சம்பவம் இருக்குது. அதில் சம்பளம்லாம் பெருசாக அவர் வாங்கலை. சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் நீங்கள் ஆரம்பிங்க, நான் நடிக்கிறேன், நீ யார் டைரக்ட் பண்ணவும் செய்யணும் நீங்கள் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாச்சு அவங்க ஃபேமிலிக்கே. நான் வாழ வைப்பேன் டைட்டில் ரஜினி சாருக்கு போக கிடைச்சி. சிவாஜி சார் கேட்டாரா, ஏப்பா நான் ஹீரோ, டைட்டில் வந்து ரஜினிக்கு போகுது. வணக்கம் சார். வணக்கம். ரஜினி சார் அவர்கள் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே நம்ம கேட்டிருக்கோம், தெரிஞ்சிருக்கோம். இப்போ பாபா லட்சுமணன் அவருக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. ஸோ ஏன் வந்து பாபா லட்சுமணனுக்கு ரஜினி சார் ஹெல்ப் பண்ணணும்? இல்லை, சக கலைஞர். இப்போது தமிழ் இண்டஸ்ட்ரியில் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள், அவரோட வந்து இருக்கக்கூடிய எல்லா கலைஞர்கள் மாதிரி தான் பாபா லட்சுமணன் அவர்கள். அவர் சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் ஒர்க் பண்ணவர். ப்ரொடக்ஷன் அந்த மேனேஜ்மெண்ட்ஸ் வேலையில் நிறைய சூப்பர் குட் பண்ணாங்க. இல்லை கணேஷன் ஒருத்தர் எக்ஸிக்யூட்டிவ் இருக்கும், அவர் கூட எல்லாம் ஹெல்ப் பண்ணி பண்ணாங்க. ஆர்பி சௌத்ரி அவர்களுக்கு ஒரு ரைட்டர் மாதிரியே இருந்தவங்க, நிறையா படங்கள் பண்ணாங்க. அதோட இந்த வடிவேல் கூட நிறைய காமெடி சீன்ஸில் நிறையா வந்திருப்பீங்க. ரொம்ப குறிப்பாக மறக்கவே முடியாது பார்த்தீங்கன்னா, மின்னல் அப்படிங்கிற ஒரு டைலாக்ல வடிவேல் பொண்ணு பார்க்க வர்றப்ப வாமா மின்னல் இவங்க வந்திருக்காங்க அவங்க வந்திருக்காங்கன்னு பேசுகிறாங்க. அது இன்ன வரைக்குமே மறக்க முடியாது. ஸோ நல்ல மனிதர், பச்சோட சொல்லப்போனால் பலகுடியில் ரொம்ப அருமையான ஒரு டைப் அவர் பாவலட்சுமணன். இடையில சின்ன சின்ன விஷயங்களை வந்து 2-3 விரல்கள்லாம் கொஞ்சம் அறுவை சிகிச்சை மூலம் அகற்றப்பட்ட விஷயம் வரும்போது தான் உடல்நிலை சரியில்லாமல் போகிறார். அப்போது படங்கள் வாய்ப்பு குறையுது. ஏன்னா வடிவேல் நடிச்சிட்டு இருந்தால் கூட படங்கள் வாய்ப்பு ஏதோ அவருடைய 5-6 பேர் அவர் ஒருத்தர் பண்ணியிருப்பார், வடிவேலு கிடையாது. ஸோ விவேக்கும் இல்லை. ஸோ அவருடைய மறைவு வேறு. இங்கே பெரிய அளவில் அந்த குரூப்போட ஆக்ட் பண்ணுற காமெடியன்ஸ் இல்லை. சந்தானம் ஹீரோவாக போயிட்டார். யோகி பாபு அவர் காமெடியில் வந்து அவர் தான் ரசிங் பண்ணி சோலோவாக போயிட்டுருக்கார். அப்புறம் சூரி ஹீரோவாக போயிட்டார். அப்போ வாய்ப்புகள் குறைவு. தனியாக சோலோவாக பண்ணுறதுக்கு கிடையாது. ஓகே, கேரக்டரோடு அவர் கொடுக்க முடியாது பாவலட்சுமணன். அப்போ காமெடிகளில் வடிவேலோடு இருந்தவர் வந்து வடிவேலு கடைசியில் என்னை கண்டிக்கவே இல்லை அவர்கிட்ட சொல்லி எவ்வளோ விஷயம் ரொம்ப வேதனைப்பட்டது. கடைசியில் இருக்கிறதுக்கு வீடே இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறேன், சாப்பிட்றதுக்கு காசு இல்லை, செலவு காசு இல்லை, வீடு இல்லாமல் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற விஷயத்தை பாவலட்சுமணன் அவர்கள் சொல்லி ரொம்ப அழுத ஒரு விஷயத்தை வரும்போது இது ரஜினி சார் கவனத்துக்கு போகுது. அப்போ உடனடியாக ரஜினி சாரை பார்த்துட்டு இப்படி சூழ்நிலை இருக்காருன்னு சொல்லி உடனடியாக அவருக்கு வந்து 1 லட்ச ரூபாய் ஃபஸ்ட்டு வந்து உதவி பண்ணி இப்போதைக்கு என்னென்ன இருக்கணுமோ நீங்கள் பார்த்து பண்ணிட்டு செஞ்சுட்டு இருங்க, நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ரஜினி சார் சொன்னாங்க. ரஜினி சார் உதவிகள் பண்ணது நிறைய தெரியாத விஷயங்கள் நிறைய பேர் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போது அதாவது அதை 1 லேக் பணம் கொடுத்துட்டாங்க, இப்போதைக்கு நீங்கள் என்னென்ன தேவைகளும் பார்த்துட்ருங்க, பண்ணிக்கோன்னு விஷயத்த சொல்ல முடியுமா, இருக்க வீடு இல்லைங்கிற ஒரு தகவல் வருது. அப்போ ரஜினி சார் சொல்கிறது வந்து அப்போ ஒரு வீடு எதுன்றதை பார்க்க சொல்லுங்கள், வாடகை வேணால் நம்ம கொடுத்துருவோம் நம்ம அப்படிங்கிற விஷயத்தையும் ரஜினி சார் சொல்கிறாங்க. அப்போ இந்த தகவல் போயிட்டு இருக்கும்போது வீடு பார்க்குற வேலைகள் போகுது. பாபா லட்சுமணன் வந்து கஷ்டப்படுற விஷயத்தை வந்து இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியில் ராஜ்மோகன் அவர்களுக்கு இந்த தகவல் போகுது. ஏன்னா அவருக்கு கலைத்துறை செய்தி தொடர்புத்துறை அமைச்சர்கள் அந்த தகவல் அவருக்கு போகுது. இப்போ போகும்போது அவர் என்ன பண்ணுறாரு, அவரால் என்ன உதவி பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது தான் சரி எம்எல்ஏ ஹாஸ்டல், ஏன்னா எல்லா எம்எல்ஏக்கும் ஒரு வீடு மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சட்டசபைக்கு பின்னாடி இருக்குது ஒரு 10 மாடி ஏதோ ஒரு நினைக்கிறேன் அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி இருக்கும். அதில் ஒரு ஹாலு, பெட்ரூமு, கிச்சன் அப்படின்ற ஒரு வீடு மாதிரியே இருக்கும். நிறைய எம்எல்ஏக்கள் வெளியூர்லேருந்து வந்து தங்குறது, இங்கே ஒரு ரிலேஷன் வந்து தங்க சொல்லுவாங்க அப்படின்னா. அப்படி இருக்கும்போது பாபா லட்சுமணனுக்கு அந்த ஹாஸ்டலில் போய் தங்கிக்குங்கன்னு சொல்லி அவருக்கு வந்து ராஜ்மோகன் பேரில் இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏ இந்த விடுதியை வந்து கொடுக்குறாங்க. தங்குற வரைக்கும் நீங்கள் தங்கிக்கங்க, அப்புறம் நம்ம பார்த்துக்குவோம் மேற்கொண்டு அப்படிங்கும்போது இது கூட நிறைய விமர்சனக்குள்ளாச்சு. நிறைய பேர் வந்து எப்படி எம்எல்ஏ தரலாம், ஒரு மனிதாபிமானத்தோடு கொடுக்குறாரு. இப்போதைக்கு நீ அடுத்த ஒரு ரிலீஃபுக்காக தற்சமயத்து வீடு இல்லைங்கிறாரு, இருக்க சொல்கிறாங்க. அவர் அங்கே போய் இருக்கார் பாலலட்சுமணன். இப்போ இந்த தகவலும் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களுக்கு போகுது. இப்போ அங்கே போயிருக்காங்களா, சரி ரைட் ஓகே அப்படின்னு அப்போ ஒரு முடிவு பண்ணுறாங்க. நம்ம வீடு பார்க்க சொல்லிட்டோம், வாடகை தரேன்னு சொல்லிட்டோம். அப்போ ஓகே பாவலட்சுமனுக்கு எங்கேயோ இருக்க வந்து ஒரு இடம் கிடைச்சி ரொம்ப சந்தோஷம். ஸோ அப்போ அந்த நேரத்தில் இந்த வாடகை கொடுக்கும்போது ரஜினி சாரோட சார் பண்ண சொல்லுவோம், மாதம் 10,000 ரூபா பாவலட்சுமணனுக்கு கொடுத்துருங்க. ஓகே, இப்போ அவர் போய் ஒரு இடத்துல இருக்கார், வாடகை கொடுத்தனால நம்ம ஒரு அமௌண்ட் தரும் போது இந்த 10,000 ரூபா மாதம் கொடுத்துருங்க அப்படின்ற அளவுக்கு ரஜினி சார் விஷயம் சொல்லப்பட்டு இப்போ அவருக்கு வந்து 10,000 தரப்பட ஒரு விஷயம் நடக்குது சார்.
ஸோ இப்போ தன்னுடைய துறையில் இருக்கக்கூடிய ஒரு நடிகராக இருக்கக்கூடிய பாபாலட்சுமி அவர்களுக்கு ரஜினி சார் செய்த இந்த ஒரு விஷயத்தை வந்த ஒரு தகவல் இது. நிறைய பேருக்கு இது தெரியுமா என்னன்னு தெரியல. நீங்கள் கேட்டதுக்காக இந்த விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் சார். ஏன்னா சார் ரஜினி சார் மேலே ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டுக்கிட்டே இருந்தது. அவர் அரசியலுக்கு வரும்போது இவர் மக்களுக்கு எதுவுமே பண்ணதில்லை, தன்னை சுற்றி உள்ளவங்களுக்கு எதுவுமே பண்ணதில்லை, ஆனால் இப்போ அரசியலுக்கு வராருங்கிற விமர்சனம் ரஜினி சார் மேலே வைக்கப்பட்டிருந்தது. ஸோ ரஜினி சார் தன்னை சுற்றி உள்ளவங்களை எப்படி பார்த்துப்பார்? இங்கே நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காருங்க. இதெல்லாம் நம்ம உதவி பண்ணும்போது லிஸ்ட்டு போட்டாங்க கொடுக்க முடியும். எம்ஜிஆர் அவர்கள் சொல்கிறதா வலதையை கொடுப்பது இடதுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் ரஜினி சார் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்த்தோன்னா ஒரு பேப்பர் எழுதி வச்சுட்டு இந்த தேதியில் இந்த நபருக்கு நான் இதை செஞ்சேன்னு ரஜினி சொல்லிட்டு இருக்க முடியுமா? அது பேர் உதவி கிடையாதுங்க. அதை என்ன சொன்னால் சொல்லி காட்டுறது, நான் இவனுக்கு இது பண்ணேன் அதுக்கு பண்ணேன்னு. அதை ரஜினி சார் விரும்ப மாட்டார். எவ்வளோ விஷயங்கள் நிறைய பேருக்கு பண்ணியிருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா நம்மளுடைய கே பாலச்சந்தர் அவர்கள், நான் கூட ஏற்கனவே சிலதில் பேசியிருக்கேன். அப்போ அவர் கலா கேந்திரா அப்படிங்கிற வேறு சில நிறுவனங்களுக்கு பண்ணுறாங்க, பிரேமாலயா அப்படிங்கிற மாதிரி நிறுவனங்களுக்கு பண்ணுறாங்க. பட் அவர் ஒரு சொந்த நிறுவனம் ஆரம்பிக்க ஆசைப்படுறார் கே பாலச்சந்தர் அவர்கள். இப்போ ரஜினி சார் அறிமுகப்படுத்துறது அவர் தான். ரொம்ப பீக்கில் ரஜினி சார் போயிட்டாங்க. இப்போ போகும்போது ரஜினி சாரை கூப்பிட்டு வச்சு நான் ஒரு சொந்த படம் தயாரிக்கலான்னு பார்க்குறேன். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் படம் அது அவருக்கு. அப்போ சொந்தமாக பேனர் ஆரம்பிக்க இப்போ ரஜினி போது சார் ரொம்ப நல்ல விஷயம் சார், ரொம்ப சந்தோஷம், நீங்கள் பண்ணுங்க சார் அப்படின்னு. ரஜினி சார் கூட கமலஹாசன் மாதிரிலாம் பெரிய ஹீரோக்கள்லாம் இருக்காங்களே சார், நீங்கள் அவரை வச்சு பண்ணுங்க நீங்கள் அப்படிலாம் ரஜினி சார் சொல்கிறேன் பாருங்கள். அப்போ பண்ணும்போது நான் மைண்ட் அடிக்க வச்சதே ஒன்றா தான் ரஜினி வச்சுருக்கேன் அப்படின்னாரா. ஐயோ இதோட எனக்கு பாக்கி என்ன வேணும், உங்களுடைய ஃபஸ்ட்டு பேனரில் உங்கள் சொந்த பேனர் நடிக்கிறேன், இதோட எனக்கு வேறு எதுவுமே இல்லை சார், நீங்கள் எப்போன்னு சொல்லுங்கள் பண்ணிடுவோம் அப்படிங்கும் போது தான் ஓகே மீட் பண்ணுறாங்க. அப்போ தான் கவிதாலயா அப்படிங்கிற பேனர் உருவாக்குறாரு பாலச்சந்தர். அப்போது என்னென்னா பாலச்சந்தர்லேருந்து அவர் என்ன தயாரிப்பாளராக மட்டுமே அவர் டைரக்ஷனில் வர விரும்பலை. நான் ரஜினி சார் லெவல் வேறு மாதிரி போயிடுச்சு, டாப்பில் இருக்கார். ரஜினி சார் வச்சு டைரக்ட் பண்ணுறதுக்கு பாலச்சந்தர் சார் கொஞ்சம் பயப்படுறாரு. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. ஏன்னா அவருடைய ஸ்டைல் வேறு, ரஜினி சார் ஸ்டைல் வேறு. அப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போது தான் ரஜினி சார் கூப்பிட்றாங்க, பேசுகிறாங்க. சார் நீங்கள் என்ன கதைன்னு சொல்லுங்கள் சார், பண்ணிட்டு போகிறேன். நான் டைரக்ட் பண்ணல ரஜினின்ட்டாரான். சார் என்ன சொல்கிறீங்க நீங்கள்? இல்லை ஒன்று அருளாக யூஸ் பண்ணுறது எஸ்பி முத்துராமன் தான். எஸ்பி முத்துராமன் டைரக்ஷனில் நீ ஹீரோ. நான் கதை வசனம் விசுக்கிட்ட கேட்டேன். ஏன்னா இந்த கேபியோட அசிஸ்டண்ட் தான் விசு சார். அவரு கதை சொன்னார், பிரமாதமாக இருக்குது, டபுள் ரோல் இது அப்படியே தான். ரொம்ப ஆச்சரியம். டபுள் ரோல் ஓகே சார் பண்ணலாம், பட் நீங்களே டைரக்ட் பண்ணுங்களேன் சார், எனக்கு பெருமையாக இருக்கும். இல்லை ரஜினி ஒன்றை வச்சு நான் இப்போ என்னால் டைரக்ட் பண்ண முடியாது, எஸ்பி முத்துரன் தானே சரியான ஆள் ஒன்றை வச்சுட்டு பண்ணுறதுன்னு ரஜினி சம்மதிக்கிறாங்க. அப்படி ஒரு கதையோட உருவாகிற படம் தான் நெட்ரிக்கன்னு ஒரு படம், நீங்கள் பார்த்தா தெரியும். சக்கரவர்த்தின்ற ஒரு கேரக்டரில் சந்தோஷ் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் அப்பா புள்ளியாக பண்ணியிருப்பாங்க. லட்சுமியுடைய ஆக்டிங் ரஜினி சார் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மிகப்பெரிய ஒரு ரசிகர் அவர். 2 பேருக்கு தான் ரசிகர். சிவாஜி சாரை பிடிக்கும், எம்ஜிஆர் சாரை பிடிக்கும். ரசிகராக இருந்தது யார் தெரியுமா? ரஜினி சார். ஹிந்தியில் சத்ருகன் சின்ஹா நடிகர் இருக்கார், அவருடைய ஸ்டைலை பார்த்து தான் நான் ஸ்டைலை உருவாக்கிட்டேன்னு சொன்னார். தமிழில் லட்சுமி மேடம் பொல்லாதன் ஒரு படத்தில் ஜோடியாக பண்ணியிருப்பாங்க. ஜோடி கிடையாது, பட் அவர் 2 பேர் பண்ணியிருப்பாங்க. இதில் ஜோடியாக பண்ணாங்க. அப்போ இந்த கேரக்டர் யார் பண்ணும்போது லட்சுமி மேடம் தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கும்போது ஒரு சக்கரவர்த்தி கேரக்டருக்கு ஒய்ஃபு, சந்தோஷ் ரஜினிக்கு அம்மாவை பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி உருவான ஒரு கதை, ஒரு பயங்கரமான ஒரு ரொமான்டிக் வில்லனாக பண்ணியிருப்பார் ரஜினி சார் சக்கரவர்த்தின்ற கேரக்டரில். அப்பா நேர் ஆப்போசிட்டு, புள்ள நேர் ஆப்போசிட். புள்ள லவ் பண்ணுறது யாருன்னா கீர்த்தி சுரேஷ் இருக்காங்கல்ல, இப்போ அவங்களுடைய அம்மா மேனகான் நடிகர் இருந்தாங்க. அது ரஜினி சார் ஜோடியாக பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு லவ் சாங் கூட பார்த்தீங்கன்னா தொடாமையே ஒரு லவ் ஒரு சுச்சுவேஷன் வச்சுருப்பார் எஸ்பிஎம் சார். தொடாமையே ஒரு லவ் இருக்க சாங் இருக்கும், ராமனின் மோகனம் ராவணான்னு சொல்லி சாங் ஒன்று. ஸோ அப்படியே ஒரு கேரக்டர். அதில் மறக்க முடியாத ஒரு டைலாக் விசு சார் எழுதியிருப்பாங்க. நான் கூட நிறைய சொல்லியிருந்ததா, அப்பாவுக்கு பிள்ளைங்க ஒரு சின்ன கிளாஷ் ஆகிடும். அப்பா யாருன்னு தெரிஞ்சோன்னே புள்ள ஒரு மாதிரி எமோஷனல் ஆகி, இல்லைப்பா நீங்கள் திரும்பி ஆகணும் அப்படிங்கிற ஒரு டைலாக் ஒன்று பேசுவார். அதை அப்பா ரஜினி, பொடி பீடி குடி லேடி இதாட்ட உங்கள் டேடி, இஷ்டம் இருந்தால் நல்லா வெளிலப்படா அப்படிம்பார். தியேட்டரே அது ஒரு கிளாப்ஸு. அப்படி ஒரு ஸ்டைலான டைலாக் இது. அதுவும் ரஜினி சாருடைய அந்த சுருட்டு மாதிரி ஒரு சிகரெட் ஒன்று பிடிச்சிட்டு பண்ணும்போதெல்லாம் பார்த்தா பிரமாதம் பண்ணியிருப்பாங்க. ஸோ படம் சூப்பர் டூப்பர் ஹிட். ஸோ தன்னுடைய குரு நமக்கு அறிமுகப்படுத்தின கேபி சாருக்காக நெட்ரிகன் படம் பண்ணி கொடுத்த ஒரு சம்பவம் இருக்குது. அதில் சம்பளம்லாம் பெருசாக அவர் வாங்கலை. இருந்தாலும் ரஜினிக்கு என்ன சம்பளம் அப்படிங்கிறத கேபி கொடுத்தப்பட்ட ஒரு விஷயம் வந்தது. இதே மாதிரி தான் நடிகர் திலகம் சிவாஜி அவர்களுக்கு பண்ண மிகப்பெரிய உதவி. அவர் உதவின்னு அவர் சொல்ல கிடையாது,
மற்ற நம்ம கூட இருந்து பார்க்குறவங்களுக்கு நமக்கு தெரியும் அது. ஓகே. ஏன்னா சிவாஜி சார் மறைவுக்கு பிறகு வந்து சில இடையூறுகள் நிறையா வருது உங்களுக்கு அது. அப்போது சிவாஜி கார்டன் வந்து இப்போ நம்ம இருக்குது ராமபுரம் தோட்டத்துக்கு எம்ஜிஆர் வீட்டுக்கு எதிரில் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் சேல்ஸ் பண்ணுற ஒரு கட்டத்துக்கு போகிறாங்க. அப்போ இப்படி ஒரு சிரமமான ஒரு சூழ்நிலை இருக்காங்கங்கும் போது தான் ரஜினி சார் தகவல் கேள்விப்பட்டு பிரபுவை கூப்பிட்டு நேராக வீட்டுக்கே போயிட்டாராம். ரஜினி சார் வீட்டுக்கு போய் கமலாம்மா கிட்ட போய் உட்காந்து, என்னம்மா நீங்கள் உங்கள் மூத்த பிள்ளை நான் இருக்கேன், என்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது நீங்கள் அப்படின்னு பிரபுவை வந்து கோச்சிக்கிட்ட சம்பவம் இருக்குது. என்ன பிரபு நீ அம்மா வந்து நான் அதாவது ரஜினி சாரை பார்க்க வரதுக்கு நாங்கள் வரோன்னு சொல்கிறாங்களாம். என்ன இப்படி இல்லை நான் மூத்த பிள்ளை, நான் உனக்கு அண்ணன் பிரபுன்னு சொல்லி பேசி ராம்குமார்கிட்ட பேசி பிரபு திட்டி கமலாம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு, ஒன்றும் இல்லை சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் நீங்கள் ஆரம்பிங்க, நான் நடிக்கிறேன், நீ யார் டைரக்ட் பண்ணணும் செய்யணும் நீங்கள் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாச்சு அவங்க ஃபேமிலிக்கே. இல்லை பி வாசாரை கூப்பிட்றாங்க, ரஜினி சார் டேட் கொடுத்துட்டாங்க, ஒரு கதை ரெடி பண்ணுங்க. அவர் ஆப்த மித்ரான்னு ஒரு படம் கன்னடத்தில் பண்ணாங்க. அந்த படத்தில் வந்து நம்ம இவரை பண்ணியிருந்தார், விஷ்ணுவர்தன் பண்ணியிருந்தார். சூப்பர் டூப்பர் ஹிட் படம் உங்களுக்கு அதை. ஆக்சுவலாக அந்த கதையில் வந்து ரஜினி சார் கன்னடத்தில் வச்சு பண்ணணும்னு பி சார் ஆசைப்பட்டதான் ஒரு தகவல் அது. பட் இங்கே ரொம்ப பிஸியாக இருந்தாலும் பண்ண முடியல. விஷ்ணுவர்தன் பண்ணால் ரஜினி சாரும் விஷ்ணுவர்தனும் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வேறு. சூப்பர் டூப்பர் ஹிட் படம், அந்த கதையை ரீமேக் பண்ணலாம் அப்படிங்கும்போது இந்த ரஜினி சார்கிட்ட சொல்லும் போது அந்த கதைக்கும் போது ரொம்ப பிரமாதமாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கும்போது நீ ஆரம்பிக்கின்றாங்க. அதுதான் சந்திரமுகின்ற பேரில் உருவாச்சு. ஃபீமேல் ஓரியன்டட் டைட்டில். அப்போ கூட சொன்னால சார் ரஜினி சார்னா உங்களுக்கு ஏற்ற ஒரு மாஸ் டைட்டில் வைக்கலாம், இந்த கதைக்கு இந்த டைட்டில் ஆப்ட்டு அப்படின்னு நிறைய டைட்டில் ரஜினி சார் சொல்லப்படக்கூடிய டைட்டில் சந்திரமுகின்னு சொல்லி அது உருவானது. அதில் அந்த கேரக்டருக்கு இந்த பிரபு நடிக்க வச்ச ஒரு கேரக்டரில் பண்ண வச்சார் ரஜினி சார். அப்புறம் ஜோதியா வந்தாங்க. ஆக்சுவலாக ஜோதியாவுக்கு முன்னாடி இந்த கேரக்டர் சிம்ரன் தான் பண்ண வேண்டியது. ஆக்சுவலாக அவங்க அந்த சூழ்நிலை பண்ண முடியல, கொஞ்சம் சில ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு. ப்ரெக்னெண்ட்டாக இருந்தது கூட ஒரு தகவல் வந்து நமக்கு அதை அதெல்லாம் அவங்க பண்ணலை. அதுக்கெல்லாம் ஜோதியா பண்ண வச்சாங்க. படம் பார்த்திங்கன்னா 1000 நாட்கள் மேலே ஒன்ற படம் அது, வசூல் சாதனை பண்ண படம். சிவாஜி சாரோட ஃபேமிலிக்கு அவ்வளோ டென்ஷன் இருந்தது. அதை எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி அவங்க அந்த டிப்ரெஷன் வெளில வந்தாங்க. அவ்வளோ சில படங்கள் தேவைப்பட்டு கடன் அடைக்கும் போது எல்லாத்தையும் அடைச்சாங்க. ஸோ ரஜினி சாருடைய அந்த உதவிகள்ன்றது வந்து அப்போ இருந்தே இருக்குங்க, இப்போன்னு கிடையாதுங்க. இன்னொன்று சொல்ல போனால் அவருடைய வளர்த்துட்ட தயாரிப்பாளர்கள், அவரை வந்து உருவாக்கின இயக்குநர்கள் அப்படின்னு ஒரு 10 பேரை சேர்த்து வச்சு தான் அருணாச்சலம் படம் உருவாக்கினே தாங்க. ஆளுக்கு 25 lakh மேலே கொடுக்கப்பட்ட ஒரு தகவல் உங்களுக்கு எப்படிலாம் போட்டு கையில் கேஷ் கொடுத்து இது எப்படி க்ளோஸ் பண்ணி நீங்கள் எடுத்துங்கிற விஷயத்த சொல்லப்பட்டு அவர்களுக்கு கொடுத்த விஷயம் அருணாச்சலம் படம். அதில் தான் சுந்தர்சி வந்து ஃபஸ்ட்டு படம் அவருக்கு. ஸோ இப்படி வந்து உதவிகள்ன்றது வந்து நிறைய விஷயங்கள் போய்கிட்டே இருக்கும். இதே சிவாஜி அவர் வந்து ரஜினி சார் வந்து நான் வாழ வைப்பேன்னு ஒரு படம் பண்ணுறாங்க, கேர் விஜயா பண்ணுறாங்க. அந்த படத்தில் வந்து அது ரீமேக் படம். அப்போ இந்த கேரக்டருக்கு ரஜினி தான் வேணும்னு சொல்லி கேர் விஜயா சொல்கிறாங்க. அப்போ சிவாஜி சொன்னால் ரஜினி பிரமாதமாக இருப்பா, அப்படி போடுங்கப்பான்னு சொல்லி தான் இல்லை சிவாஜி சார் ஹீரோ, கேர் விஜயா ஹீரோயின்னு ரஜினி சார் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. மைக்கேல் டிசோசா அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு வில்லனிக் மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. நான் வாழ வைப்பேன் டைட்டில் ரஜினி சாருக்கு போக கிடைச்சல. சிவாஜி சார் கேட்டாரா, ஏப்பா நான் ஹீரோ, டைட்டில் வந்து ரஜினிக்கு போகுது. கதை பிரகாரம் சிவாஜி ஃபேமிலியை காப்பாற்றுறது, தன் உயிரை கொடுத்து காப்பாற்று ரஜினி சார் கேரக்டர். அதான் நான் வாழ வைப்பேன் டைட்டில் வச்சாங்க. பிரமாத படம், சூப்பர் ஹிட் படம் அவருக்கு. இல்லை எவ்வளோ பேர் கேர் விஜய் அவர்களுக்கு உதவி பண்ண விஷயம். சிவாஜி சார் தன்னுடைய குருநாதன் கேபி அவர்களுக்கு, அருணாச்சலம் தன் உருவாக்கினவர்களுக்கு, இவ்வளோ விஷயங்கள் இன்றைக்கி பாபாலட்சுமன் அவர்களுக்கு, இது மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பேருக்கு அவருடைய கூட இருந்த நண்பர்களுக்கு எவ்வளோ பேர். இப்போ கடைசியாக இன்னொரு உயிர் நண்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம கமல் அவர்களுக்கு 173 படம் தர்மன் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. அந்த படத்தில் சம்பளம்லாம் பேசாமல் கொள்ளாமல் நடிக்கிற நீ படம் ஒன்று அப்படின்னு சொல்லப்பட்டு இப்போ ஷூட்டிங் ஆரம்பித்து போயிட்டுருக்கு. இப்போ இருக்கிற 75ல் உருவான நட்பு 2026 அது ரஜினி சாருக்கு அவர் கமலுக்கு நட்பு. அந்த நட்பின் அடிப்படையில் இன்றைக்கும் அந்த தர்மன் படம் பண்ணிட்டு இருக்காரு, கமலுக்காக பண்ணிட்டு இருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க, நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் எவ்வளோ விஷயம் ரஜினி சார் பண்ணிட்டு இருக்காங்க, அடுக்கிக்கிட்டே போகலாம். ஸோ அந்த உதவி அவர் செய்கின்ற அந்த மனசு அது எப்பயுமே அவர்கிட்ட இருக்குது, அதை தொடர்ந்து செய்வது நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஓகே சார், நிறைய தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. நன்றி.